ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டனால தொடர்ச்சியாக வீடியோ போட முடியலைங்க. இனி தொடர்ந்து வீடியோ வருங்க நம்ம சேனலில். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் யாருக்கெல்லாம் முடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு முடி வளர்க்க பிடிக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். முடியில் இருக்க பிரச்சனையை சரி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமான விஷயங்க. அதுக்கு நான் சொல்கிற ஹேர் பேக்கையும் நம்மளோட ஹேர் ஆயிலையும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முடியில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே சரி பண்ணி கொடுக்குங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஹேர் பேக் உங்களோட ஒரு முடி கூட கொட்டாத அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்கோட தான் நான் வந்திருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் எது அப்படின்னா அரிசி தாங்க. அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதோட தண்ணியை தாங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிற போகிறேன். அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிற தண்ணி நம்மளோட முடிக்கு பயங்கரமான சத்து கொடுக்குங்க. இந்த அரிசி கழுவுன தண்ணியை செடிக்கு ஊற்றினோம்னா செடி சூப்பராக வளருங்க. அதே மாதிரி தான் நம்மளோட முடிக்கும் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறப்ப முடி ரொம்பவே அடர்த்தியாக ஸ்கேல்பில் இருக்க வேர்லேருந்து நம்மளோட முடியை நல்லா இறுக்கமாக பிடிச்சு வளர வைக்குங்க. ஊற வச்ச தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நான் ரெண்டாவதாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீடு தாங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கனால நம்மளோட முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்குங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீடும் முடியோட வேர்லேருந்து நல்லா இறுக்கி பிடிச்சி நம்மளோட முடியை கொட்ட விடாமல் பார்த்துக்கிறோங்க. ஒரு முடி கூட கொட்ட விடாதுங்க இந்த ஹேர் பேக். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். உங்களோட முடி சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறுறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். வெறும் 2 ஹேர் வாஷ்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசி ஊற வச்ச தண்ணியையும் ஃப்ளாக்ஸீட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இது கரெக்டாக கொதிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸீடும் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்க தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்கங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் கொதிக்க விடலாம். அரிசி ஊற வச்சுருக்கிறதுக்கு நான் ஒரு அரை செம்பு தண்ணி எடுத்திருக்கேங்க. அந்த அரை செம்பு தண்ணியையுமே நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துருக்கோங்க. கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்குங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கனால நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கும் முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்குங்க. எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முடி கொட்டாமல் இருந்தால் போதும் சிஸ்டர், இருக்க முடியை காப்பாற்றினாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த ஒரு ஹேர் பேக் உங்களோட முடியை நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாறும். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக். அதனால நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. கரெக்டாக 20 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு இது நமக்கு வருங்க. 20 நிமிஷம் கழித்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லைங்க. இதை ஒரு ஜல்லடை வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. ஆறிடுச்சுன்னா ரொம்பவே ஜெல் கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ நமக்கு வடிகட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால சூடாக இருக்கும்போதே வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போது இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நமக்கு தேவையில்லைங்க. அந்த தண்ணி மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இப்போ பயங்கர சூடாக இருக்குது. இது நல்லா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சூடாக அப்ளை பண்ணக்கூடாது, வெது வெதுன்னு அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைய எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்ப்போமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணி நம்மளோட முடியை பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் பயங்கரமாக உங்களுக்கு தெரியுங்க. வெறும் 1 மாதத்துல 2 மாதம் 3 மாதத்துல தெரிய வேண்டிய ஒரு இது உங்களுக்கு 1 மாதத்துலேயே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. அதனால முடியை நல்லாவே கேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா முடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நல்லா கேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா கூல் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு.
இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாலே போதுங்க. இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். இப்போது இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வச்சு நல்லா சிக்கெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு கசகசன்னு தேய்ச்சிங்க அப்படின்னா முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லா ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள். முடியோட வேரில் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஹேர் பேக் தாங்க. ஆனால் அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம். வெறும் ஒரு 2 ஹேர் வாஷ்லேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு சீயக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்புவை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மரச்செக்கு, தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. தொடர்ந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க. நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க. ஆர்டர் கொடுத்துட்டு ஃபீட்பேக்கும் ரொம்பவே சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்க. ரொம்பவே சுத்தமான முறையில் தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் நம்ம மரச்செக்கு எண்ணெய் ஆட்டுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே நம்மளோட எண்ணெய் எல்லாமே சேல்ஸ் ஆயிருங்க. அடுத்த நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட்டி நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோங்க. எதுவுமே ஸ்டாக் வைக்கிறது இல்லைங்க. ஒரு தடவை நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்க. நிறைய பேர் நமக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வர்றாங்கங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா உணவு தாங்க. அந்த உணவு வந்து ஆரோக்கியமா நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வியாவே இருக்குங்க. நம்ம எதுலயோ மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது மிகப்பெரிய உதவியா இருக்குங்க. நம்ம கிட்ட தொடர்ந்து பல்க் ஆர்டராவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை வாங்குறாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பல்க் ஆர்டரா நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. நிறையவே எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. இது நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க. நம்மளோட ஹேர் ஆயில் வந்து முடியை வந்து அடர்த்தியா வளர வைக்குங்க. ஒரு முடி கூட கொட்டாத அளவுக்கு உங்களோட முடியை வளர வைக்குங்க. இளநரை பிரச்சனைக்கு, முன் தலை வந்து வழுக்கையா இருக்கு, இல்ல வழுக்கை தலை பிரச்சனை இருக்கு, முடி அதிகமா கொட்டுது, ஹேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கேல்ப்ல இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த தீர்வா இந்த ஹேர் ஆயில் இருக்குங்க. தொடர்ந்து நம்ம கிட்ட நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேங்க. இந்த ஆர்டர் கூட நம்ம கிட்ட 2 லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணாங்கங்க. இப்போ வந்து மொத்தமாக பல்க் ஆர்டராக எனக்கு கொடுத்துருக்காங்க. ஹேர் ஆயிலுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸும் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. என்னோட வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.